அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம். இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் போகிறோம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புரட்டாசி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள். சரிங்களா? ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போகிறது 12 ராசிக்காரர்களுக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாமுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் ஒரு ராசியும் 3 நட்சத்திரம் கொண்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்க போது இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசிக்கு என்ன விஷயம்? ஏன்னா எடுத்ததுமே நம்ம துலாமில் போயிட்டோம். ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார். ஸோ துலாம்னா என்னதுங்க? தராசு. துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு. அவங்க எடை போடக்கூடியவர்கள், ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம். துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். 1க்கும் 8க்கும், ரிஷபத்துக்கும் அவர் தான். சரிங்களா? துலாமுக்கும் அவர் தான், ரிஷபத்துக்கும் அவர் தான். 1க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிர பகவான். இப்போ சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் இருக்கிறார். சுக்கிர பகவான் கன்னியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை, ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க. ஸோ பருவகாலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம், என்ன சிறப்பு? துலாம் மாதம்னாலே சொல்லிங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது, எந்த கோவில் போகலாம்? பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம். சரிங்களா? ஸ்ரீரங்கம்னாலே சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் எதுனா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள், சரிங்களா, சயன கோலத்தில் இருப்பார். அங்கே போய் பண்ணும்போது, அங்கே போய் பூஜிக்கும் போது என்ன நடக்கும்? செல்வ சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம். இந்த துலாம் மாதத்தில் என்னென்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், 12 ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்க போகுது, என்ன சாதகமான பலன்கள், கடந்த மாதத்தில் என்ன விதமான பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராயச்சித்தம், ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம். கடகராசி என்பர்களுக்கு அடியேனின் வணக்கம். கடகராசி என்பர்களுக்கு இந்த துலாம் மாதம் ஆகிய ஐப்பசி எத்தகைய சிறப்பு தரப்போகுதுன்னு பார்ப்போம். இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசியில் குரு பகவான், கடகராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காரு? கடகத்திலே வரார். அதாவது விரையாதிபதியாக இருந்தார் குரு பகவான், அவர் எங்கே வந்துட்டார்? கடகத்துக்கே வரார். அப்போ என்ன விதமான பலன்கள் நடக்கும்? ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பை மாற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது உங்களுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்னு பார்த்துருவோம். குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்திலே இருக்காரு. இவர் 6க்கு அதிபதி, 6க்கும் 9க்கும் அதிபதி. தந்தை மூலமாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள், தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குன்னு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதற்கும் விரயங்கள் நிறைய இருந்திருக்கும், அவங்களால நிறைய மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கடகராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்து உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது எல்லாமே ஒரு சக்ஸஸான ஒரு விஷயமாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் உங்களோட வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக கவனம் வேணும். சித்தர் வழிபாடு மிக மிக முக்கியம். உணவு உட்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ருங்க. கடகராசி என்பர்கள் காலம் கடந்து சாப்பிடும்போது அது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சொல்லலாம். உணவு முறையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உணவு முறையிலையும் உங்களோட வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அளவான உணவுகள், இந்த நேரத்தில் பசிக்கு தான் சாப்பிட்ருங்க.
3 வேளை சாப்பிடணுமா சாப்பிட்ருங்க, அதை தள்ளி போட வேண்டாம், டைம் ஒதுக்கி தள்ளி போட வேண்டாம். கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். கடகராசியின் 4க்கும் 11க்கும் அதிபதி 3ல் இருக்கார். ஸோ வீட்டின் மூலமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்த பொழுதுன்னு சொல்லலாம். புதிய முயற்சியின் மூலமாக, வீட்டின் மூலமாக, வண்டி வாகனம் மூலமாக ஒரு வருமானம் உண்டு. கமிஷன் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாயாரின் உடல்நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். தாயார் உடல்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள், தாயார் உடல்நிலையில் உங்களுக்கு என்னவாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஎன்டி தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாயார் உடல்நிலை கவனம் தேவை. கடகராசி என்பவர்களுக்கு உடல் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? உடல் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்கு உண்டு, அவங்க தாயாருக்கும் உண்டுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, நீங்கள் வச்சிருக்க வண்டி வாகனத்தில் கூட இன்ஜின் பயங்கர ஹீட் ஆகும். நீங்கள் போய் சர்வீஸ் விட்டு போகிறீங்க, என்னங்க வண்டி வாகனத்தில் கூட ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க. வண்டி வாகனத்தில் இன்ஜின் கூட ஓவர் ஹீட் ஆகும். அதனால் அது கூட செக் பண்ணிவிடுங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ கவனம் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு விரையாதிபதியான புத பகவான் 3க்கும் 12க்கு அதிபதியான புத பகவான் பார்த்தீங்கன்னா 5ல் போகிறார். அப்போது கால் சார்ந்த விஷயங்கள், கால் நரம்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ஒரு பாதிப்பை கொடுக்க பொழுது, இல்லைனா இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னா, இஎன்டி சார்ந்த விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, காதுக்கு ஒரு கம்பல் வாங்கி போடலாம், கைக்கு ஒரு வளையல், ஒரு வாட்ச் வாங்கி கட்டிக்கலாம், காலுக்கு ஒரு புது செப்பல் வாங்கி போட்டுக்கலாம், ப்ரௌன் கலர் செப்பல் இல்லை ஷூ. இதை வாங்கி போடுவதன் மூலமாக நீங்கள் மற்ற பிரச்சனைகளும் தப்பிச்சுக்கலாம். இது சொல்யூஷன், மறந்துடாதீங்க. ஸோ கடகராசி அன்பர்கள் இந்த விஷயங்கள் பண்ணுவதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய, சரிங்களா, இவங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 5ல் இருக்கார். 10ஆம் அதிபதி செவ்வாய்ங்க 5ல் இருக்கார். அப்போ தொழில்கள், இதற்கு வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, தொழில் தானாகவே அமைவதற்கான ஒரு வாய்ப்பு. அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த தொழில் தான் அமைய போகுது. நீங்கள் நினச்சா இப்போ நிறைய கம்பெனி கூப்பிடுவாங்க உங்களை. நீங்கள் நினைப்பீங்க எனக்கு இது வேணாம் அது வேணாம் சொல்லிட்டு நீங்கள் தான் அவாய்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனாக உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். நீங்கள் சொன்ன அந்த வேலையை செஞ்சுருவாங்க. அதுபோல் ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தந்தை மூலமாக, தந்தை சார்ந்த இடத்தில், தந்தையின் குடும்பம் சார்ந்த இடத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு விஷயம் சொல்லலாம். நீங்கள் ஒரு கடல் சார்ந்த இடத்துக்கு நீங்கள் செல்லும்போது, சித்தர் கோவில்கள் கடல் சார்ந்த இடத்துக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை துணை அங்கே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த கோவில்களுக்கு போகும்பொழுது அங்கே மணமகனோ ஏதாவது ஒருத்தர் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. அங்கே திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசும்பொழுது யாரோ ஒரு நபரின் மூலமாக உங்களின் திருமண வாழ்க்கை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ஒரு பெரிய நல்ல ஒரு செட்டிலான ஒரு ஃபேமிலியை உங்களுக்கு மன வாழ்க்கை அமைய போகுது. இந்த விஷயங்களும் ரொம்ப அனுகூலமான விஷயமா இருக்குது. அடுத்து உங்களுக்கு 8ல் அமைந்த ராகு, நீங்கள் வந்து டீ காஃபி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. கடகராசி என்பவர்கள் டீ காஃபி கொடுக்கறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். இந்த புரளி பேசுறது, காசிப்ஸ், இந்த இன்னொருத்தங்களை பற்றி அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது, இந்த விஷயங்கள் அதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பீங்க, அதை ஒருத்தர் அது வேறு மாதிரி திருச்சி, இதை 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அது இங்கே நடக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் கடகராசிக்காரங்க நடக்கும். சரிங்களா? நீங்கள் டே என்னப்பா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. என்னை பார்த்து டேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லுவான். என்னப்பா என்ன வாப்பாவை போப்பான்னு பேசுகிறேன்னு கேட்பான். எதுவுமே ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும், அது பெருசுப்படுத்துவாங்க. யாரிடமும் ரகசியம் கூற வேண்டாம். கடகராசி என்பவர்கள் யாரிடமும் ரகசியத்தை கூற வேண்டாம். ரகசியம் சொன்னீங்கன்னா அது ஊருக்கே சொன்ன மாதிரி, அதாவது ரேடியோவில் சொல்லுவாங்கன்ற பார்த்தீங்களா, அது மாதிரி நியூஸாக ஃபுல்லாகவே பரவிடும். ஒரு ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கடகராசி என்பவர்களுக்கு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, கடகராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்க போது? அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குமா? ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமா கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வருமானம் பார்த்தீங்கன்னா சார்ந்த விஷயங்கள் நல்லா பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது எப்போ நடக்கணும்னா நீங்கள் வாயை கொஞ்சம் அடக்கணும்.
சரிங்களா? வார்த்தையின் மூலமாகவே வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. நீங்கள் பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசணும், லிமிட்டாக பேசி நிறுத்திட்டீங்கன்னா ஓகே, அது ப்ராஃபிட்டாக மாறும். அடிஷ்னலாக ஒரு வார்த்தை சேர்க்கும் பொழுது அந்த வரக்கூடிய வருமானம் தடையாக மாறிவிடும். குடும்பத்தில் சில தடங்கல்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனிங்க, இதை கண்டிப்பாக பார்த்துங்க. சரி, கடகராசி நண்பர்கள் யார் வழிபடலாம்? முருகப்பெருமான் வழிபாடு. சரிங்களா? முருகப்பெருமான் வழிபாடு வியாழக்கிழமை இந்த மாதம் சஷ்டி விரதம் இருக்கு. சஷ்டி விரதத்தை கண்டிப்பாகவே கடைபிடிக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன். சஷ்டி விரதம் இருப்பதன் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனதிற்கு பிடித்த பொருட்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக பண்ணணுங்க. இதுலேருந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையிலேருந்து ஈஸியாக விடுபட்டு வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல நிகழ்ச்சிகளில் அடுத்த உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.